ஹாய் ட்ரீமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம ஃபேரி டேல் இல்லை, ஃபேரியை பற்றின டேலே பார்க்க போகிறோம். ஒரு குழந்தையோட சிரிப்புல இருந்து தான் ஃபேரிஸ் உருவாகுது அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குழந்தை சிரிக்குது. அந்த சிரிப்போட சத்தத்தில் பக்கத்தில் இருக்க ஒரு பூ பறந்து ரொம்ப தூரத்தில் தள்ளி போய் அங்கே பிக்ஸி ஹாலோ அப்படின்ற ஒரு இடத்துல போய் விழுது. அது விழுந்து அதுக்குள்ள இருந்து ஒரு ஃபேரி எந்திரிக்குது. புதுசா வந்திருக்க ஃபேரியை இன்வைட் பண்ண குயின் கிளாரியன் அந்த புது ஃபேரியோட டேலண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. மற்ற ஃபேரிஸ்லாம் வெரைட்டி ஆஃப் திங்ஸை கொண்டு வந்து புது ஃபேரி முன்னாடி வைக்கிறாங்க. அந்த புது ஃபேரியும் ஒவ்வொரு திங்ஸா தொட்டுட்டே வருது. அந்த ஃபேரி அவாய்ட் பண்ணிட்டு போனாலும் அந்த இடத்துல இருந்த ஒரு டூலான ஒரு சுத்தியல் வந்து பயங்கரமா க்ளோ ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த புது ஃபேரிட்ட வந்து சேருது. டிங்கரிங் டூலை செலக்ட் பண்ணனால குயின் கிளாரியன் வந்து அந்த ஃபேரிக்கு டிங்கர் பெல் அப்படின்னு பேர் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் மற்ற ஃபேரிலாம் சேர்ந்து இன்னொரு ஃபேரியான விடியாவை விட இந்த ஃபேரி தான் ரொம்ப டேலண்டாக இருக்கும் போல இருக்குது, இதோட டூல் தான் வந்து பயங்கரமாக க்ளோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறாங்க. இதை கேட்டு விடியாவுக்கு வந்து பயங்கர எரிச்சலாக வருது. கிளாங்க் அப்புறம் பாபிள் அப்படின்ற 2 டிங்கர் ஃபேரிஸ் வந்து டிங்கர் பெல்லை டிங்கர் ஃபேரிஸ்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து டிங்கர் பெல் அதோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டிங்கர் பெல்லுக்குரிய தேவையான திங்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதோட ட்ரெஸ் வந்து ஓவர் சைஸ்டாக இருக்கும். அதனால டிங்கர் பெல் அதுவே வந்து அதோட ட்ரெஸ்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணி கட் பண்ணிடும். அது ஒர்க் பண்ணும்போது அதோட ஹேர் வந்து மூஞ்சில் விழுந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ஹேரையும் கரெக்டாக கட் பண்ணிக்கும். இப்படி டிங்கர் பெல் ரெடியாகி அவங்களோட ஒர்க் ஷாப்புக்கு போகுது. அங்கே வந்து அவங்களோட சூப்பர்வைசர் மாதிரி இருக்கிற ஃபேரி மேரியை வந்து மீட் பண்ணுது. ஃபேரி மேரி வந்து உடனே டிங்கர் பெல்லையும் கிளாங்க் அப்புறமேட்டு பாபிள் கூட சேர்ந்து ஒரு ஒர்க்குக்காக வந்து வெளியே அனுப்புவாங்க. அவங்க அந்த ஒர்க்குக்கு போயிட்டு வரும்போது டிங்கர் பெல் வந்து அந்த விடியான்ற ஃபேரியை மீட் பண்ணுது. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது விடியாவோட பொறாமை ரொம்ப அதிகமாகி டிங்கர் பெல் பார்த்து டிங்கர் ஃபேரிஸ்லாம் வந்து அவ்வளோ சீன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெறுப்பேற்றுது. இதை கேட்ட உடனே டிங்கர் பெல்க்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்து, நான் என்னோட டேலண்ட் எவ்வளோ இருக்குன்றத வந்து மெயின்லேண்ட் போகும்போது உனக்கு காட்டுறேன் அப்படின்னு வந்து சவால் விட்டுட்டு அந்த இடத்த விட்டுட்டு போயிடுது. டிங்கர் பெல் அந்த இடத்த விட்டு ரொம்ப கோவமாக கிளம்பி போயிடுது. அது போயிட்டு இருக்கும்போது அதோட மூஞ்சில் வந்து ஒரு லைட் ஷைன் ஆகுது. என்னன்னு சொல்லி குனிஞ்சு பார்த்தா கீழே கொஞ்சம் வேஸ்ட் ஸ்ப்ரிங்கு, காயினு, பெல்லு அதெல்லாம் கிடக்குது. டிங்கர் பெல்க்கு அதெல்லாம் என்னன்னு தெரில, ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்களோட ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போகுது. கிளாங்க்கும் பாபிளும் தான் அதை பார்த்துட்டு அது மெயின்லேண்ட்லேருந்து வருது, அதெல்லாம் வந்து லாஸ்ட் திங்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால டிங்கர் பெல்க்கு வந்து மெயின்லேண்டை பார்க்கணுன்ற ஆசை இன்னும் அதிகமாகுது. அந்த டைம் அங்கே வந்த ஃபேரி மேரி வந்து இந்த இடத்துல என்ன வேஸ்ட் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்க, சொன்ன வேலையை பாரு டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஓரமா போட்டுடுறாங்க. வேற வழி இல்லாம டிங்கர் பெல்லும் அவங்க ரெகுலர் ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ டிங்கர் பெல்க்கு ஒரு ஐடியா தோணுது. என்னன்னா புது டிவைசஸ் செஞ்சு போய் காட்டணும் அப்படின்னா சீக்கிரமா நம்மள மெயின்லேண்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்ட்டு. அதனால புது டிவைசஸ்லாம் செஞ்சு அதை கொண்டு போய் குயின்கிட்ட போய் காட்டுறாங்க. குயின்கிட்ட காட்டும்போது என்ன ஆகுதுன்னா அந்த டிவைசஸ் எதுவும் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது, அது ஒரு ஃபெயிலியர் மாதிரி ஆயிடுது. அப்போதான் குயின் டிங்கருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெயின்லேண்டுக்கு வந்து டிங்கர் ஃபேரிஸ் போக மாட்டாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு பெருசாக ஒர்க் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு டிங்கர் பெல் பெருசாக டிசப்பாயிண்ட் ஆனாலும் அவங்க வந்து அகெயின் ஒரு அல்டர்னேட்டிவ் பிளான் கொண்டு வராங்க. அது என்னன்னா அவங்க டிங்கர் ஃபேரியாக இருந்தால் தானே போக முடியாது, அதனால அவங்க வந்து வேற ஃபேரியாக ட்ரெயின் ஆகி அந்த ஃபேரியாக மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. இந்த ஐடியாவை வந்து டிங்கர் பெல் அதோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க. அதில் லைட் ஃபேரியை தவிர மற்ற எல்லா ஃபேரிஸும் வந்து ஐடியாவுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சில்வர் மிஸ்ட் அப்படின்ற வாட்டர் ஃபேரி தான் ட்ரெயின் பண்ணும். அதில் என்ன பண்ணணும்னா ஒரு வாட்டர் ட்ராப் எடுத்து கொண்டு போய் ஒரு ஸ்பைடர் வெப்பில் வந்து டெக்கரேட்டிவாக வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஆனால் நம்ம டிங்கர் பெல்க்கு வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்டை கையில் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் கூட போக முடியாது, அது பர்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் நிதானத்தை இழந்து என்ன பண்ணுன்னா கையில் ஒரு வாட்டர் ட்ராப்லெட் எடுத்து அது உடையிறதுக்கு முன்னாடி ரொம்ப வேகமாக ஒரு ஸ்பைடர் வெப் மேலே வந்து தூக்கி எறியும். ஆனால் அந்த ஸ்பைடர் வெப் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி அதை திருப்பி தள்ளி விட்டு ஃபேரிஸ்லாம் உட்காந்துருக்க இடத்துல வந்து தள்ளி விட்டுரும். அதனால எல்லா ஃபேரிஸும் ஒரு குட்டி ஆக்சிடென்ட் மாதிரி ஆகி அதுக்கப்புறம் வந்து நீ வந்து வாட்டர் ஃபேரிலாம் ட்ரை பண்ணாத, நம்ம வேற எது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. செகண்ட் ஒன் வந்து லைட் ஃபேரி தான் ட்ரைனிங் கொடுக்கணும். என்னன்னா அது வந்து கையில லைட் எடுத்து பக்கத்துல இருக்க மின்மினி பூச்சிக்கு வந்து அந்த லைட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் குட்டி டாஸ்க்கு.
ஆனால் டிங்கர் பெல்க்கு வந்து அந்த லைட்டை கையிலேயே எடுக்க முடியாது. மொத்தமாக அந்த லைட்டை வீசி விட்டு அதுலேயும் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிடும். அதனால இதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக டிங்கர் பெல்லால் பண்ண முடியாது. அதுக்கடுத்து கார்டன் ஃபேரியான ஃபான் தான் வந்து ட்ரைனிங் கொடுக்குது. என்னன்னா, ஒரு கூட்டில் இருந்த பேர்ட்ஸ்க்கு வந்து பறக்க சொல்லி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பேர்டுக்கு வந்து லைட்டாக ட்ரைனிங் கொடுத்து ஃபான் வந்து கூட்டிகிட்டு போயிடுது. அதுக்கு அடுத்து இருக்கிற பேர்டை வந்து டிங்கர் பெல் தான் பறக்க சொல்லி கூட்டிகிட்டு போகணும். ஆனால் அந்த பேர்ட் வந்து டிங்கர் பெல்லை பார்த்த உடனே ரொம்ப பயப்படுது, பறக்க ட்ரையே பண்ண மாட்டேங்குது. இப்போ உயரத்தில் ஒரு பேர்ட் பறக்கிறத பார்த்துட்டு டிங்கர் பெல் வந்து நம்ம இதை ஹெல்ப்புக்கு கூப்பிடுவோம், அப்படின்னா இந்த பேர்ட் பறக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வேகமாக கிட்ட போனால் அது வந்து கழுகு. கழுகு வந்து நேச்சுரலாகவே ஹண்டர்ஸ். அது வந்து அதோட சின்ன பறவையோ எதை பார்த்தாலும் ஹண்ட் பண்ணணுன்றது தான் அதோட இன்ஸ்டிங்க்ட். டிங்கர் பெல்லை பார்த்த உடனே அந்த கழுகு வேகமாக டிங்கர் பெல் அட்டாக் பண்ண வருது. டிங்கர் பெல் அதோட ஆபத்தை ரியலைஸ் பண்ணி மறுபடியும் அந்த வில்லேஜுக்கே பறந்து வேகமாக வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த வில்லேஜை பாதுகாத்துட்டு இருக்கு கார்டியன் ஃபேரிஸ் வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. மற்ற வில்லேஜர்ஸ்க்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த கழுகை வந்து அந்த இடத்த விட்டு விரட்டிடுறாங்க. எந்த ஃபேரிஸ்க்கும் எதுவும் ஆகாமல் வந்து சேஃபாக காப்பாற்றிடுவாங்க. இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பயம் கொடுத்துரும். அதனால அவங்க வந்து டிங்கர் பெல்ட்டை நீ வந்து உன்னோட ஒரிஜினல் நேச்சர்லேயே இரு, நீ வந்து எதுவும் மாற ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து டிங்கர் பெல்க்கு அதை கேட்க தயாராகவே இருக்காது. ஏன்னா டிங்கர் பெல்க்கு மெயின்லேண்ட் போகணும். அதுக்கு ஒரே வழி வந்து அது வேற ஏதாவது ஒரு ஃபேரியாக வந்து ட்ரெயின் ஆனாதான் உண்டு. அதனால அவங்க கூட எவ்வளோ கேட்டு பார்த்தாலும் அவங்க வந்து இல்லை வேண்டாம், இதோட நாங்கள் வந்து எந்த ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேற வழியே இல்லாமல் டிங்கர் பெல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடும். அப்படி போயிட்டு இருக்கும் போது மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு உடைஞ்சு போன சில பார்ட்ஸ் கிடக்கும். டிங்கர் பெல் வந்து அந்த பார்ட்ஸ் ஒவ்வொன்றையா கலெக்ட் பண்ணி அங்க பக்கத்துல இருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அது ரிப்பேர் பண்ணி முடிச்சா அது வந்து ரொம்ப அழகான ஒரு டான்சிங் டால் மாதிரி நிற்கும். அந்த டான்சிங் டாலோட சேர்ந்து டிங்கர் பெல் வந்து சுத்தும் போது அந்த ஃப்ரேமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். இதை வந்து டிங்கர் பெல்லோட மற்ற ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவரை ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தவங்க அது செஞ்சு முடிச்சோடனே வெளியே வந்து டிங்கர் பெல்ட்டை வந்து உன்னோட ஒரிஜினல் தான் பாரு, எவ்வளோ அழகா இருக்கு, என்னன்னே தெரியாத ஒரு பொருளை கூட உன்னால சரி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா டிங்கர் பெல் அவங்க சொல்றத காதுல வாங்கவே செய்யாது. மறுபடியும் அந்த இடத்த விட்டு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஹெல்ப் பண்ணாததுனால டிங்கர் பெல் நேரா வந்து விடியாவோட வீட்டுக்கே போயிடும். விடியாட்ட போய் ஹெல்ப் கேட்கும். விடியாக்கு தான் ஏற்கனவே டிங்கர் பெல் மேல கடுப்பு இல்ல, அதனால இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடியா சரி வா நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அங்க காட்டுக்குள்ள வந்து தெஸ்ட்ரல்ஸ் அப்படின்ற வீட்ஸ் இருக்கும். அந்த வீட்ஸ் வந்து ஜென்ரலா எந்த ஃபேரிஸும் தொட மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ஈஸியா வந்து ஃபேரிஸ் அட்டாக் பண்ணி ஃபேரிஸை கொல்ற அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒன்னா இருக்கும். இப்போ விடியா என்ன சொல்லுன்னா, டிங்கர் பெல் வந்து அந்த தெஸ்ட்ரல்ஸ்லாம் பிடிச்சி ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சா ஃபாஸ்ட் ஃப்ளையிங் ஃபேரி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஆனால் டிங்கர் பெல் என்ன பண்ணுன்னா, ஒரு எலிக்குட்டி வந்து டிங்கர் பெல் வச்சிருக்கோம். அந்த எலிக்குட்டி மேலே உட்காந்து கையில் ஒரு குச்சியை வச்சு எல்லா தெஸ்ட்ரல்ஸையும் ஒரு ஆட்டுப்பட்டி மாதிரி ஒரு இடத்துல அடைச்சி வைக்கும். ஆனால் வந்து விடியா மறுபடியும் திறந்து விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து தெஸ்ட்ரல்ஸ் அந்த காடு மட்டும் இல்லாமல் அவங்க மெயின்லேண்ட் போகிறதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்களே அந்த ஏரியாவுக்குள்ளேயும் புகுந்து எல்லா ப்ரிப்ரேஷன்ஸையும் டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் டேமேஜ் ஆயிட்டனால மறுபடியும் ப்ரிப்பேர் ஆகிறது ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிறது வந்து டிலே ஆகிடும். இதனால அதுக்கு அடுத்து வர சீசன்ஸும் வந்து டிலே ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரோட ஒர்க்கையும் நம்ம தான் டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிங்கர் பெல்க்கு ரொம்ப கவலையாயிடும். அதனால நம்ம இருக்கிற வரை இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, நம்ம இந்த இடத்த விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸி டஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு போகும். பிக்ஸி டஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபேரிஸ் வந்து பறக்கிறதுக்காக மேஜிக்கல் பவுடர் மாதிரி ஒன்று. அந்த பிக்ஸி டஸ்ட் கலெக்ட் பண்ணும்போது அந்த ஃபேரிட்ட வந்து நான் ரொம்ப தூரம் போகிறதுனால எனக்கு நிறையா டஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிங்கர் பெல் கேட்கும். அந்த ஃபேரியும் எதுவும் சொல்லாமல் பேக் பண்ணி கொடுத்துரும். அதனால டிங்கர் பெல் வந்து தேங்க்யூ டேரன்ஸ் அப்படின்னு சொல்லும். உடனே அந்த ஃபேரி வந்து என்னோட பேர்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே அது எப்படி தெரியாமல் போகும், இங்கே இருக்க எல்லா ஃபேரிஸ்க்கும் வந்து பிக்ஸி டஸ்ட் எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்குமே தெரியும், அதை கொடுக்குற நீ வந்து இம்பார்ட்டன்ட் இல்லாத ஃபேரியா எப்படி ஆவ, உன்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த பையன் வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, உனக்கு எப்படி என் பேர் தெரியும் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிக்ஸி டஸ்ட் ஃபேரின்றதை வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், ஏன்னா அதுதான் என்னோட ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம டிங்கர் பெல்க்கு வந்து உணருது. அப்போதான் டிங்கர் பெல் வந்து தான் யாருன்றதை மறந்துட்டு
வேற ஏதோ நான் வந்து ஃபிட்டின் ஆக ட்ரை பண்ணனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவங்களோட டிங்கரிங் ஒர்க் ஷாப்க்கு போய் அங்கே ஆரம்பத்தில் ஒரு மிஷின்ஸ்லாம் டிசைன் பண்ணுச்சு இல்லையா, அந்த மிஷின்ஸ் எல்லாம் மறுபடியும் அந்த லாஸ்ட் திங்ஸை யூஸ் பண்ணி ரீடிசைன் பண்ணுது. அவங்களோட மெயினான ஃபேரிஸ்லாம் பண்ணுற மீட்டிங் ஹாலுக்குள்ளே பூந்து அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுது. அது வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாருக்கும் நம்பிக்கையும் வந்துடுது. அதுக்கப்புறம் டிங்கர் பெல்ட்டே வந்து இதெல்லாம் உன்னால் செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்னால் முடியும், ஏன்னா வந்து நான் ஒரு டிங்கர் ஃபேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக அது ஒரு டிங்கர் ஃபேரியாக வந்து அக்செப்ட் பண்ணுது. டிங்கர் பெல் சொல்கிறத வந்து மற்றவங்களாம் நம்ப ஆரம்பித்தோடனே விடியா அந்த இடத்துக்கு வந்து நீ தான் எல்லாம் பண்ணுன, மறுபடியும் அதை சரி பண்ணுற மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு திட்டுது. இதை கேட்டு டிங்கர் பெல்க்கு வந்து அட்லீஸ்ட் நான் செஞ்சதை வந்து சரி பண்ணணும்னாலும் முயற்சி பண்ணுறேன், நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டுது. இந்த டைம் டிங்கர் பெல்லோட ஃபேஸே வந்து ரெட் கலரில் மாறிடுது. அந்த அளவுக்கு அல்டிமேட் கோவத்தில் இருக்குது. அந்த டைம் வந்து விடியா இன்னும் வெறுப்பேற்றுறதுக்காக நான் வந்து உன்னை அந்த டெஸ்ட்ரல்ஸ் பிடிக்க சொல்கிறதுக்கு பதிலாக உன்னை கழுக பிடிக்க சொல்லியிருக்கணும், ரொம்ப பெருமையாக சொல்கிறதா நினச்சிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுது. இதை கேட்ட குயின்க்கு வந்து டிங்கர் பெல் மட்டும் தப்பு பண்ணல, அதை பண்ணுறதுக்கு காரணமே நீயா தான் இருந்திருக்க, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்றதை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன், இப்போதைக்கு டிங்கர் பெல் என்ன சொல்லுதோ அதெல்லாம் வந்து நீ செஞ்சு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குயின் சொல்லிடுறாங்க. டிங்கர் பெல் வந்து கையில் ஒரு பெரிய பிளானே வச்சுருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து மற்ற ஃபேரிஸ்லாம் வந்து ஃபவுண்ட் திங்ஸ் கலெக்ட் பண்ணணுன்றாங்க. ஃபவுண்ட் திங்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம லாஸ்ட் திங்ஸை வந்து டிங்கர் பெல் வந்து ஃபவுண்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்காங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸாக மாறிட்டனால. அதனால எல்லா ஃபேரிஸும் சேர்ந்து அவங்க சுற்றியில் கிடைக்கிற எல்லா திங்ஸையும் கலெக்ட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. அதை வச்சு டிங்கர் பெல் வந்து மெஷின்ஸ் டிசைன் பண்ணி கொடுக்குது. அதை வச்சு மற்றவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஸ்ப்ரிங்குக்குரிய வேலையெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. லேடி பக்ஸ் பெயிண்ட் பண்ணுறது, அப்புறம் ஃப்ளார்ஸ் பெயிண்ட் பண்ணுறது, அப்புறம் பக்கத்தில் இருக்க சீட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணுறாங்க. அவங்க கொடுத்துருக்க அந்த 2 days டியூரேஷன் டே வந்து செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுறாங்க. எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச உடனே ஸ்ப்ரிங்குரிய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸ்ப்ரிங் ஃபேரிஸ் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்ப தயாராகிறாங்க. அப்போ குயின் வந்து டிங்கர் பெல் பார்த்துட்டு நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டிங்கர் ஃபேரிஸ் தான் போக முடியாதுல்ல அப்படின்னு டிங்கர் பெல் சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஃபேரி மேரி வந்து இந்த டாலை நான் நிறைய தடவை ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல, நீ தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்க, அதனால நீ தான் அந்த பொம்மை யாரோடதோ அவங்ககிட்டே போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குயின் நீ மெயின்லேண்ட் போனால் தானே கொண்டு போய் சேர்க்க முடியும், அதனால இந்த தடவை மெயின்லேண்டுக்கு மற்ற ஃபேரிஸோட நீயும் சேர்ந்து போகிற அப்படின்னு சொன்னோடனே டிங்கர் பெல்லும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க மெயின்லேண்ட் போய் அந்த குழந்தை யாரோ அந்த குழந்தைகிட்ட போய் அந்த டாலை கொடுக்கறதோட அந்த படத்தை முடிச்சிருவாங்க. இன்னைக்கு தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சேனலோட அப்டேட்ஸ் கண்டினியூஸாக வரணும்னா அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until next time, bye.